நேற்று அடித்த மணிக்கு மார்னிங் வந்து சூரியன் வருவாரா அப்படின்னு நினைச்சேன். ஆனா காலையில சூரியன் நல்லாவே எட்டி பார்த்துட்டாரு. எப்பவும் போல நிலவாசல்ல விளக்கேற்றத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோலெல்லாம் போட்டு நிலவாசல் 2 பக்கமும் பூஜை பண்றதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணியெல்லாம் காட்டி நல்லபடியா பூஜை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சாமி ரூம்லயும் வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப நாளா வந்து உருளியில வந்து ரொம்பவே அழுக்கா இருக்கு, எப்பதான் அதை கிளீன் பண்றது சுத்தமா அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்ல வந்து ஸ்டேப்யூர் ஆர்டர் பண்ணிட்டேன். அதை வச்சு நான் அழகா வந்து உருளியை வந்து கழுவினேன். ரொம்பவே பளிச்சுன்னு இருந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்க்கிற ஒரு பாத்திரம் வந்து சீக்கிரமா பளிச்சுன்னு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு. உருளியில அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி வாசல்ல வச்சுட்டேன். மேக்சிமம் வந்து கந்திஷ்டி போறதுக்கு வாசல்ல வந்து உருளியில பூ வச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை பூவை மாத்திட்டு நம்ம உருளியில வச்சும் போது நமக்கு நல்லது, வீட்டுக்கும் நல்லது, கந்திஷ்டி சீக்கிரம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வேலை, சமையல் தான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.